Hello friends, welcome to Need for Future. இந்த வீடியோவில் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஜாவாவில் கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து எப்படி நம்ம ப்ரோக்ராமில் வந்து யூஸ் பண்ணுறது, டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் என்ன, ஒவ்வொரு டைப்புக்கும் ஒரு எக்ஸாம்பிளோட வந்து டீட்டெயிலாக அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணணுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டோட பேக் எண்ட் ப்ராசஸையும் நான் வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கன்ஸ்ட்ரக்டர்னால் என்னென்னா, அது வந்து ஒரு ஸ்பெஷல் மெத்தடு. அந்த மெத்தடோட நேம் வந்து நம்மளோட கிளாஸ் நேம் என்னவோ அதே நேமில் தான் இருக்கும். அந்த மெத்தடுக்கு வந்து ரிட்டன் டைப் எதுவும் கிடையாது, அதாவது வாய்டுன்ற டைப்பு கூட கிடையாது. ஆனால் அந்த மெத்தடுக்கு வந்து நம்ம ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணலாம். எதுக்காக கன்ஸ்ட்ரக்டர் வந்து யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம வந்து ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்ப அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். ஸோ ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் அப்போ உங்களுக்கு வந்து வேரியபிள்ஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளார பண்ணிக்கலாம். அதனால தான் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறோம். நம்ம ப்ரோக்ராமில் வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து எழுதலைன்னா ஜாவாவோட கம்பைலர் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து யூஸ் பண்ணும். அதாவது நம்ம ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோன்னே அந்த ப்ரோக்ராமில் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கா இம்ப்ளிசிட்டாக நம்ம கோடிங்கில் எழுதியிருக்கோமான்னு செக் பண்ணோம். இல்லைன்னா கம்பைலர் வந்து டிஃபால்ட்டாகவே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து யூஸ் பண்ணும். அதை யூஸ் பண்ணி கிளாஸில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ்க்கு டிஃபால்ட் வேல்யூஸை வந்து இனிஷியலைஸ் பண்ணும். நான் வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ எல்லாத்துலேயுமே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோன்னா கண்ட்ரோல் வந்து கிளாஸ்க்குள்ளே போகும், உள்ளே இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இனிஷியலைஸ் ஆகும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு ரீசன் இதுதான். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம். அதாவது எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஹேண்டில் பண்ணல ப்ரோக்ராமில் அப்படின்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து இன்வோக் ஆகும் கம்பைலரால். ரெண்டு டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் வந்து இருக்குது. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னால் அதில் வந்து ஆர்குமெண்ட்ஸ் இருக்காது. பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர்னால் அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து நம்ம வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ண முடியும். இப்போ நம்மளோட ப்ரோக்ராமோட ஜென்ரல் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா, என்னோடய ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் யூசர் டிஃபைன் மெத்தடுக்கும் தனியாக ஒரு கிளாஸு, அதுக்கப்புறம் என்னோடய மெயின் மெத்தடுக்கு தனியாக ஒரு கிளாஸு. என்னோடய மெயின் மெத்தடில் தான் நான் வந்து கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நான் வந்து மெத்தடை வந்து கால் பண்ணுவேன். கிளாஸுக்கு நேம் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னே கொடுத்துட்றேன். இதுக்குள்ளே வந்து நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னோடய டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து அதாவது கிளாஸ் நேம்லேயே வந்து ஒரு மெத்தட் எழுதி அதுக்குள்ளே வந்து நான் ஏ = 100 சொல்லி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வாய்டு ஷோன்னு ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன். இந்த மெத்தடில் தான் என்னோடய கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே இருக்க வேல்யூ வந்து நான் எடுத்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் என்னோடய மெயின் மெத்தடுக்கான கிளாஸ் எழுதியிருக்கேன். கிளாஸுக்குள்ளே மெயின் மெத்தடுக்குள்ளே என்னோடய டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்டை வச்சு ஷோன்ற மெத்தடை வந்து கால் பண்ணுறேன். ஸோ நான் 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். 2 ஆப்ஜெக்டையும் வச்சு ஷோ மெத்தடை கால் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணுறேன். ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம் .java கொடுக்குறேன். அப்புறம் எரர் இல்லாதனால நெக்ஸ்ட் லைன் வருது. இப்போ ஜாவா ஸ்பேஸு கிளாஸ் நேம் கொடுத்து இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நான் கன்ஸ்ட்ரக்டரில் இனிஷியலைஸ் பண்ண வேல்யூ வந்து எனக்கு 2 தடவை அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆயிடுது. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரோட எக்ஸிக்யூஷன் பார்க்கலாம். நம்ம வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் கிளாஸு ஜாவா கிளாஸ் நேம்னு கொடுத்ததுக்கப்புறம் கண்ட்ரோல் வந்து மெயின் மெத்தடுக்குள்ளே வரும். மெயின் மெத்தடை வந்து தனியாக ஒரு கிளாஸில் எழுதியிருக்கேன். மெயின் மெத்தடில் இருக்க பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின். பப்ளிக்ன்றது வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரு. அது வந்து நம்ம அவுட் சைட் த ப்ரோக்ராம் இந்த கிளாஸை கால் பண்ணோன்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து பப்ளிக்னு கொடுக்கணும். ஸ்டாட்டிக் எதுக்காக கொடுக்குறோன்னா இந்த கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் இந்த மெத்தடை கால் பண்ணுறதுக்காக ஸ்டாட்டிக்னு கொடுக்குறோம். வாய்டு வந்து இந்த மெத்தட் எதுவும் ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல. மெயின்ன்றது நமக்கு கீவேர்டு. நம்மளோட எக்ஸிக்யூஷனோட கண்ட்ரோல் வந்து மெயின்ன்ற கீவேர்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன் ஸ்ட்ரிங் டைப்பில். அப்புறம் எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அப்புறம் கண்ட்ரோல் வந்து உள்ளே வரும். என்னோடய டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸுக்கு நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். x = நியூ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப்னு அந்த கிளாஸ் நேம் ஆஃப் அப்படின்னோடனே எனக்கு வந்து அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து கண்ட்ரோல் போகும். கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே ஏ = 100. ஸோ எனக்கு வந்து பேக் எண்டில் வந்து எக்ஸ்ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகி அந்த ஆப்ஜெக்டில் வந்து ஏன்னு ஒரு வேரியபிள் வந்து மெமரி 100ன்னு இனிஷியலைஸ் ஆயிரும். அப்புறம் கண்ட்ரோல் மெயின் மெத்தடுக்கு வருது. இப்போ வந்து ஒய்ன்னு அதே டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ = நியூ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் பண்ணோன்னா திரும்ப எனக்கு வந்து என்னோடய கன்ஸ்ட்ரக்டருக்கு கண்ட்ரோல் போகும். அங்கே மறுபடியும் ஏ = ஒய்ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகி ஒய்யில் வந்து ஏன்னு ஒரு வேரியபிள் வந்து மெமரி அலோகேட் ஆகி 100ன்னு எனக்கு வந்து இனிஷியலைஸ் ஆயிரும்.
மறுபடியும் கண்ட்ரோல் வந்து மெயின் மெத்தட் கொடுத்து இப்போ வந்து எக்ஸ் டாட் ஷோ. ஸோ என்னோடய கரண்ட் ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸு. இப்போ ஷோன்ற மெத்தட்குள்ளே கண்ட்ரோல் போகும். ஷோக்குள்ளே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்எனில் ஏவை வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ ஏல எக்ஸ் ஆப்ஜெக்ட்டில் என்ன இருக்குன்னா 100 இருக்குது. ஸோ 100 வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆயிரும். மறுபடியும் கண்ட்ரோல் மெயின் மெத்தடுக்கு வரும். இப்போ அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஒய் டாட் ஷோ. இப்போ நம்மளோட கரண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஒய். இப்போ ஷோ மெத்தடுக்குள்ளே கண்ட்ரோல் போகும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்எனில் ஏன்னு இருக்குது. ஸோ ஒய்யில் ஏவோட வேல்யூ என்னென்னா 100. ஸோ எனக்கு வந்து மறுபடியும் 100ன்னு அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆயிரும். இப்போ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து எத்தனை ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாலும் நமக்கு வந்து அங்கே இனிஷியலைஸ் பண்ணியிருக்க வேல்யூ தான் வந்து எல்லா ஆப்ஜெக்டில் இருக்க வேரியபிளுக்குமே இனிஷியலைஸ் ஆகும். பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஐஓ பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணுறேன். என்ன பஃபர் ரீடர்னு ஒரு நான் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இம்போர்ட் ஜாவா டாட் ஐஓ டாட் ஆஸ்ட்ரிக். அதுக்கு ஒரு கிளாஸு பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர்னு நான் கிளாஸ்க்கு நேம் கொடுத்துட்டேன். இதுக்குள்ளே வந்து 2 வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறேன் இன்டிஜர் டைப்பில் ஏபின்னு. அப்புறம் என்னோடய பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர்னால் அதில் வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகிருக்கு. இன்ட்டு எக்ஸ் கமா இன்ட்டு ஒய். அதை வந்து ஏபிக்கு வந்து நான் அசைன் பண்ணுறேன். ஏ ஈக்குவல் டு எக்ஸ், பி ஈக்குவல் டு ஒய்ன்னு. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு வாய்டு ஷோ மெத்தட் எழுதியிருக்கேன். இதில் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்எனில் என்னோடய ஏபியை வந்து டேப் ஸ்பேஸ் விட்டு டிஸ்பிளே பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னோடய மெயின் மெத்தடுக்கான கிளாஸுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின். இதுக்குள்ளார வந்து பஃபர் ரீடருக்கு வந்து பிஆர்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு அந்த பஃபர் ரீடரை யூஸ் பண்ணி நான் 2 வேல்யூ வாங்குகிறேன். யூசர்கிட்டேருந்து 2 இன்டிஜர் வேல்யூ வாங்குகிறேன். அந்த இன்டிஜர் வேல்யூ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் என்னோடய பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதை வந்து பாஸ் பண்ணுறேன். அப்புறம் மறுபடி அதே வேரியபிளில் 2 வேல்யூஸ் வாங்குகிறேன் யூசர்கிட்டேருந்து. அந்த வேல்யூஸை இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதை வந்து பாஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 2 ஆப்ஜெக்ட்டையும் யூஸ் பண்ணி என்னோடய ஷோ மெத்தடை கால் பண்ணி அந்தந்த ஆப்ஜெக்டில் இருக்க வேல்யூஸை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இதோட என்னோடய ப்ரோக்ராம் முடிஞ்சிடுது. ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து கம்பைல் பண்ணுறேன் ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம் டாட் ஜாவா. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஜாவா ஸ்பேஸ் கிளாஸ் நேமு. இப்போ வந்து எனக்கு என்டர் 2 நம்பர்ஸ்னு கேட்குது. நான் ஃபஸ்ட்டு 10 20ன்னு கொடுக்குறேன். அப்புறம் மறுபடியும் என்டர் 2 நம்பர்ஸ் கேட்குது. 100 200ன்னு கொடுக்குறேன். இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னே எனக்கு 10 20 100 200 டேப் ஸ்பேஸில் டிஸ்பிளே ஆகிடுது. இப்போ பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் ஜாவா ஸ்பேஸு கிளாஸ் நேம் கொடுத்ததுக்கப்புறம் கண்ட்ரோல் வந்து மெயின் மெத்தடுக்கு வரும். இப்போ மெயின் மெத்தடை வந்து தனியாக ஒரு கிளாஸில் எழுதியிருக்கேன். அந்த கிளாஸில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் அப்படின்னா அதில் வந்து பப்ளிக் எதுக்காகனா அது வந்து ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். நம்ம அவுட் சைட் த ப்ரோக்ராம் வந்து இந்த கிளாஸை கால் பண்ணோன்னா பப்ளிக்குன்னு கொடுக்கணும். ஸ்டாட்டிக் எதுக்காகனா அந்த கிளாஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண கால் பண்ணுறதுக்காக. வாய்டு வந்து இந்த மெத்தட் வந்து எதுவும் ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல. ஸோ வாய்டு மெயின்ன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீவேர்டு. அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட்ஸ் ஸ்ட்ரிங் டைப்பில் பாஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் உள்ளே வரும். இப்போ பஃபர் ரீடருக்கு பிஆர்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் அவுட்புட் ஸ்க்ரீனில் என்டர் 2 நம்பர்ஸ்னு கேட்குது. நான் 10 20 கொடுக்குறேன். இதை வந்து சிஸ்டம் டாட் இன் வந்து இன்புட் ஸ்ட்ரீம் ரீடருக்கு பாஸ் பண்ணோம். இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர் வந்து பஃபர் ரீடருக்கு பாஸ் பண்ணோம். எனக்கு வந்து இந்த இன்புட் வேல்யூஸ்லாம் பிஆர்ன்ற ஆப்ஜெக்டில் இருக்கும். ஸோ பிஆர்ன்ற ஆப்ஜெக்ட்லேருந்து நான் ரீட் லைன் மெத்தட் யூஸ் பண்ணி அதை வந்து டைப் கேஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ரீட் லைன் ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அதை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இன்டிஜர் டாட் பார்சின்ட் அதை யூஸ் பண்ணி இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி நான் எம்னு ஒரு வேரியபிள் வைக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட் லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ பிஆர் டாட் ரீட் லைன்லேருந்து அடுத்த வேல்யூ எடுத்து நான் அதே மாதிரி இன்டிஜர் டாட் பார்சின்ட் யூஸ் பண்ணி அதை வந்து டைப் கேஸ்ட் பண்ணி இப்போ என்னன்ற வேரியபிள் வைக்கிறேன். இப்போ என்னோடய பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ்க்கு வந்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ ஈன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணேன். இ ஈக்குவல் டு நியூ பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப்னு அந்த எம்ஐ நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ கண்ட்ரோல் வந்து எனக்கு அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளார போகும். கன்ஸ்ட்ரக்டரில் ஏபின்ற வேல்யூவில் வந்து நான் பாஸ் பண்ண எம்ஐ என்னோட 10 20ன்ற வேல்யூ வந்து அசைன் ஆகும். ஸோ எனக்கு ஒரு ஈன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகி அதில் ஏபின்னு 2 வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் ஆகும் 10 20ன்னு. ஸோ திரும்ப கண்ட்ரோல் வந்து எனக்கு மெயின் மெத்தட்குள்ளே வரும். அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ மறுபடியும் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்எனில் என்டர் 2 நம்பர்ஸ்னு கேட்டிருக்கேன். ஸோ எனக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் என்டர் 2 நம்பர்ஸ்னு கேட்கும். நான் இப்போ 100 200ன்னு கொடுக்குறேன். இந்த வேல்யூவை வந்து சிஸ்டம் டாட் இன் பிஆரில் கொண்டு போய் வைக்கும். பிஆர்லேருந்து நான் ரீட் லைன் மூலமாக எடுத்து அதை டைப் கேஸ்ட் பண்ணி இப்போ மறுபடியும் எம்மில் வைக்கிறேன். ஸோ எம் வந்து ஏற்கனவே இந்த வேல்யூ ஓவர் ரைட் பண்ணி 100ன்னு என்ட்ரு ஆகும். அப்புறம் மறுபடியும் பிஆர் டாட் ரீட் லைன்லேருந்து எடுத்து டைப் கேஸ்ட் பண்ணி என்னன்ற வேரியபிள் வைக்கிறேன். ஸோ 200 வந்து எனக்கு எண்ணில் ஏற்கனவே இந்த வேல்யூ ஓவர் ரைட் பண்ணி 200 வந்து என்ட்ரு ஆகும். இப்போ அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ வந்து நான் எஃப்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் என்ன பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸ்க்கு. இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் ஆஃப்னோன்னே
அதில் வந்து எம்என் வேரியபிளை வந்து நான் பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணோன்னே எனக்கு வந்து கண்ட்ரோல் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே போகும். கன்ஸ்ட்ரக்டரில் இப்போ எனக்கு வந்து ஆர்குமெண்ட்ஸில் இருக்கிறது வந்து 100 to 100ன்ற வேல்யூ, அந்த வேல்யூ வந்து ஏபியில் அசைன் ஆகும். ஸோ எனக்கு எஃப்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். அதில் வந்து 2 வேரியபிள்ஸ் வந்து 100 to 100ன்னு இனிஷியலைஸ் ஆகும். அப்புறம் மறுபடியும் கண்ட்ரோல் வந்து மெயின் மெத்தடுக்கு வருது. இப்போ இ டாட் ஷோன்ற லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நம்ம கரண்ட் ஆப்ஜெக்ட் வந்து இ, இப்போ ஷோன்ற மெத்தடுக்குள்ளே கண்ட்ரோல் போகும். இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்எனில் ஏபி வந்து டேப் ஸ்பேஸில் என்ட்ரு ஆகும். இப்போ ஏல 10 இருக்குது, பியில் 20 இருக்குது. ஸோ 10 20ன்னு என்ட்ரு ஆகும். மறுபடியும் கண்ட்ரோல் வந்து மெயின் மெத்தடுக்கு போகும். இப்போ எஃப் டாட் ஷோ வந்து லைன் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நம்ம கரண்ட் ஆப்ஜெக்ட் வந்து எஃப், ஷோ மெத்தடுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணோன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்எனில் ஏபி இப்போ வந்து 100 to 100 தான் வந்து என்னோடய எஃப் ஆப்ஜெக்டில் இருக்குது. ஸோ அது வேல்யூ எடுத்து டேப் ஸ்பேஸில் அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிடுது. இப்போ எதுக்காக பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னா, எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரே கிளாஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தாலும் உங்களோட இனிஷியலைஸ் பண்ண வேண்டிய வேல்யூவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து யூஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.